கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய செப்டம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தேவன் அருளும் வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். God is our refuge and strength, and ever-present help in trouble. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆமென். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத சோதனைகள், ஆபத்துகள், நெருக்கடிகள், துயரங்கள் அனைத்திலும் தேவன் நம்முடைய பாதுகாப்பான கோட்டையும், அதாவது அடைக்கலமும், ஆன்மீக வல்லமையின் மூலாதாரமும், அதாவது பலனும், என்றும் உடனடியாக உதவுவோரும், அதாவது அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்பதை உறுதி அளிக்கிறது. This month promissory verse declares God as our refuge, that is safe shelter, strength, that is source of power, and ever-present help, that is timely support in trouble. This is a promise that no matter what this month brings, God is already prepared to stand with us, protect us and empower us. இங்கு அடைக்கலம் என்பது பகைவரிடமிருந்து ஓடிச் செல்லும் கோட்டையும் பாதுகாப்பான இடமும் ஆகும். பலன் என்பது சோர்வுற்ற போது மீண்டும் எழும்பும் வல்லமை. அனுகூலமான துணை என்பது தேவன் நமக்கு தாமதமின்றி சரியான நேரத்தில் சரியான முறையில் உதவுபவர். இந்த புதிய மாதம் சிலருக்கு புதிய தொடக்கங்களாகவும் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இம்மாத வாக்குத்தத்த வசனம் எத்தகைய புயலாக இருந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலம், எத்தகைய பலவீனமாயிருந்தாலும் தேவன் நமக்கு பலன், எத்தகைய ஆபத்து காலமாயிருந்தாலும் தேவன் நமக்கு உடனடி துணை என்று உறுதி அளிக்கிறது. அதனால் இந்த மாதத்தை நிச்சயமாக நம்பிக்கையோடு அச்சமின்றி கடக்கலாம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் உறுதியுடனும் விசுவாசத்துடனும் அறிக்கையிடுவோமா? We will not fear though the earth gives way and the mountains fall into the sea, though its water roar and foam and the mountains quake with their surging. The Lord Almighty is with us, the God of Jacob is our fortress. இம்மாத வாக்குத்தத்தம் 3 முக்கியமான காரியங்களை வலியுறுத்துகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, தேவன் நம் அடைக்கலம், புயலிலிருந்து காப்பாற்றும் பாதுகாப்பான இடம் போல, பகைவரின் அம்புகளிலிருந்து மறைக்கும் கோட்டை போல தேவன் நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of distress. He cares for those who trust in him. So, இந்த மாதம் எத்தகைய பிரச்சனையாயினும் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பான இடம். இரண்டாவது, தேவன் நம்முடைய பலன். நம்முடைய பலவீனங்களை
வல்லமை ஆக்குபவர். சோர்வுற்ற ஆன்மாவையும் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி செய்யும் தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives strength to the weary and increases the power of the weak. உங்கள் சக்தி குறைந்தாலும் தேவனின் சக்தி குறையாது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. இந்த மாதம் முழுவதும் அவர் கிருபையால் நம்மை தாங்கி வழிநடத்தப் போவதால் நாம் எதற்கும் கலங்காமல் அவரையே உறுதியாய் பற்றி கொள்வோம். மூன்றாவது, தேவன் நம் அனுகூலமான துணை. அவர் தாமதமின்றி சரியான நேரத்தில் உதவுவார். ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். The righteous person may have many troubles, but the Lord delivers him from them all. So, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் தேவனின் நேர்மையான உதவியை அனுபவிப்பீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: சிரமங்களிலும் தேவனை நம்பிக்கையோடு தேடுங்கள். தேவனின் வல்லமை மீது நம்பிக்கை வையுங்கள், உங்களின் திறமையின் மீது அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரார்த்தனையில் உடனடி உதவியை வேண்டி தேவன் செய்கிறதை நன்றியோடு பாருங்கள். இந்த மாதம் எப்படியாக வந்தாலும் தேவன் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் அச்சப்பட வேண்டியது இல்லை. அவர் உங்கள் கோட்டை, உங்கள் சக்தி, உங்கள் உடனடி உதவி. இதை ஒருபோதும் மறந்துவிடாமல் அவர் பாதம் பணிந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்தின் 8 மாதங்களிலும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இதோ இந்த 9வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. பரம தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களில் உடனடியான துணையுமானவர் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் எப்பேற்பட்ட சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உம்முடைய துணையால் நாங்கள் வெற்றி காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் வேலையையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய பாதுகாப்பிலும் அருளிலும் ஒப்படைக்கின்றோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தியும். உம்மை நோக்கி பார்த்த ஒருவர் முகமும் வெட்கப்பட்டு போனது இல்லை ஆண்டவரே. அவர்களுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறீர் என்பதையும் அவர்களுடைய சாட்சிகளின் வாயிலாக அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் ஆன கரத்தை அவர்கள் தலைமீது வைத்து ஆசீர்வதியும். நோய் நீங்கி சுகமடைய கிருபை செய்யும். சிறு பிள்ளையிலிருந்து வயதான முதியோர் வரை அனைவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கச் செய்யும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாளனையும் மணவாட்டியையும் தந்து அவர்கள் இல்லற வாழ்விலே சீரும் சிறப்புடன் வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கும் தம்பதியினருக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம்.
முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வாக்கின்படி முதியோர்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. May God bless you all.